ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மைன் என்சைக்ளோபீடியா அடிச்சோம். நான் தான் மேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டவுட் பற்றி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேப் டெஸ்ட் 8 சீரிஸ் இருக்குல்ல, அதை வந்து தனியாக பில்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிளாக இப்போ சிபிசின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ சிபிசியை தனியாக பில்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை எம்டிஎம் லெவலுக்கு எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றதான் டவுட். இதை நம்ம எம்டிஎம் லெவலுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். ஆர்டர் பண்ணியிருப்பாங்களே, அதை வச்சு நம்ம ஒரு பாயிண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஈவன் அது தனியாக பேமெண்ட் ஆனாலுமே, அந்த சிபிடிக்கு தனியாக பேமெண்ட் ஆனாலுமே நம்மளால் லெவலுக்கு அதை கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் ரேடியாலஜி சிபிடிஸை வந்து தனியாக வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அதை நம்ம லெவலுக்கு எடுத்துக்கூடாது. அதாவது எந்தெந்த சிபிடிலும் 26 அண்ட் டிசி மாடிஃபயர் அப்ளிகபிள் இருக்கக்கூடிய சிபிடிஸை தனியாக பில்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிளாக ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே இருக்குது, அதை தனியாக பில்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம லெவலுக்கு பாயிண்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆர்டரிங்க்கு அதை வச்சு நம்ம லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இதுவே லேப் டெஸ்ட்டாக இருக்கும்போது ஈவன் அது பேமெண்ட் ஆகியிருந்தாலுமே அதை ஆர்டர் பண்ணதுக்காக நம்ம லெவலில் அதை யூஸ் பண்ண முடியும். இதுதான் அந்த கேள்விக்கான விட. மேலும் இது மாதிரியான மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேன் என்சைக்ளோபீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.